மதுரையிலேருந்து அப்துல் ரஹ்மான் பேசுறேன். அவங்க கேளுங்க. அதாவது இப்ப நம்ம கறியை வந்து குர்பானி கொடுக்குற கறி வந்து மாட்டு மசர் கொடுக்கூடான்றாங்க. இப்போ அண்ணன் வீட்டை தனியா இருக்கிறாங்க, தங்கச்சி வீட்டை தனியா இருக்கிறாங்க. அந்த தங்கச்சி வீட்டுல இருக்கிற கறியை வாங்கி மாட்டு மசர் கொடுக்காம ஒரு விளக்கம் தர வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஹசரத் விளக்கம் தருவார்கள். உங்களுடைய கேள்வி, இந்த உலகையா கொடுக்குறாங்களே அந்த கறியை பிற சமூகத்து நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்கிறார்களே, அவ்வாறு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் அறுக்கப்படக்கூடிய ஆடுகள் சம்மந்தமாக கேட்டீங்க. 2 பேர் அறுக்கிறாங்க, அது ஒருவருடைய அந்த உலகையாவுடைய கறியை பிற சமூகத்து சகோதரர் கொடுக்கலாமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இதில் வந்து சட்டம் பொதுவானது தாங்க. ஒருவருக்கு ஒரு சட்டம், இன்னொருக்கு ஒரு சட்டங்கிறது இல்லை. கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கொடுக்கக்கூடாது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலஹையா கறி அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு சேர வேண்டிய ஹக்காகும். முஸ்லீம்களுக்கு சேர வேண்டிய ஹக்கை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கக்கூடாது. ஒருவருக்கு போய் சேரணும். ஒரு பொருள் வச்சுக்கிறோங்க, பொதுவாக பேசுவோம். ஒரு பொருள் ஒருவருடையது, அவருக்கு தான் இது போய் சேரணும், அவருடைய ஹக்கு. அதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா அது சரிம்போமா சரி இல்லைம்போமா? சரி இல்லைம்போம். காரணம் என்ன? ஏங்க அவருடைய ஹக்கில்ங்க, அதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு எப்படிங்க கொடுப்பீங்க அப்படி தான் நீங்களும் கேட்பீங்க. அப்படி தான் இதுவும் உலஹையா கொடுக்குற கறியாக இருக்கட்டும், அகைக்கா கொடுக்குற கறியாக இருக்கட்டும், இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்காகும். அதே போல் ஜக்காத்தும் அப்படி தான். அதே போல் சதக்கத்துல் ஃபித்ரா தர்மம் என்று நோன்பு பெருநாள் அன்னைக்கு கொடுக்குறோம்ல, அதுவும் அப்படி தான். இதுவெல்லாம் முஸ்லிம்களுடைய ஹக்கு, அவர்களுக்கு தான் கொடுக்கணும். அதனால் இப்போ பிற சமூகத்து அன்பர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? அவங்களுடைய நல்ல காரியங்களில், நல்ல பெருநாள்கள், அவங்களுடைய பண்டிகைகளெல்லாம் நமக்கு சில பொருட்கள் தர்றாங்க. ஏன்னா எல்லோரும் இணைந்து கலந்து வாழ்கின்ற பூமி தானே இது இந்தியா. எல்லாம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தமிழ்நாடும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் பிற சமூகத்து அன்பர் இருப்பார், ஏற்ற வீட்டிலையும் பிற சமூகத்து சகோதரர் இருப்பார். இப்போ இவங்கெல்லாம் அவங்களுடைய பண்டிகை போது நமக்கு சில பொருட்கள் எல்லாம் அன்பாக தர்றாங்க. இப்போ நாமும் எதாவது அன்பாக கொடுக்கணும் தானே? அந்த அமைப்பில் தான் இந்த கேள்வி நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ அவங்களும் எதாவது கொடுக்கணும் தானேன்னு. கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்? இதுலேருந்து எடுத்து கொடுக்காதீங்க, வேறு வழியில் கொடுங்க அப்படிங்கிறோம். வேறு வழி என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆட்டுக்கடைக்கு போய், ஆட்டுக்கறி கடைக்கு போய் ஆட்டோ 1 கிலோ வாங்க, 2 கிலோ வாங்க, நிறைய பேர் கொடுக்காம 3 கிலோ வாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க என்று தான் நம்ம சொல்கிறோம். இதிலேருந்து எடுத்து கொடுக்க வேணாம். கறிக்கடையில் போய் கறியை தனியாக வாங்கி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது நல்லது தானே? பண்பை பரிமாறி கொள்ளலாம். அவர்கள் நமக்கு செய்வ மாதிரி நாமும் அவங்களுக்கு செய்கிறோம். அப்போ இருவரும் புரிந்து வாழலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாம் கறியை சமைத்து சாப்பிட்ற அன்னைக்கு நம் எய்த்த வீட்டில் இருக்கக்கூடிய பிற சமூகத்து சகோதரரும், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிற சமூகத்து சகோதரரும் அதே கறியை சமைத்து அவங்களும் சாப்பிடட்டுமே. அப்படிங்கும் பொழுது தாராளமாக கொடுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம உலஹியா கறியை முஸ்லீம்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோமோ பிற சமூகத்து சகோதரர்களுக்கு அதற்கு தகுந்தவாறு கறியை விலைக்கு வாங்கி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க சொல்ல போகிறாங்களா? இல்லை விலைக்கெல்லாம் வாங்கி தரவானா, அதுலேருந்து தான் தாங்கன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. இல்லை சரி, அவங்களுக்கு தெரியா போகுது, அதுவும் இல்லை. அதனால் தாராளமாக நம்ம கடையில் விலைக்கு வாங்கி கொடுத்துடலாம். இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, வாங்கினாக்கா கம்மியாக தானே வாங்கணும் அதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா இப்படி செய்யலாம். அப்படி கொடுப்பதற்காக வேண்டிய தனி ஒரு ஆட்டை அறுத்துடலாமே. உலஹையா ஒரு ஆடு அறுத்தாச்சு, அது முஸ்லீம் மட்டும் கொடுக்கறது. பிற சமூகத்து சகோதரருக்கு நிறைய கொடுக்க வேண்டிய இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. தனியாக அது உலஹையாவல்ல, தனியாக ஒரு ஆட்டை அறுத்து எல்லா பிற சமூக சகோதரருக்கும் கொடுக்கலாமே. அதனால் இதற்கெல்லாம் வழியும் வாய்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, 2 பேர் கொடுக்குறாங்க, ஒருவருடைய எடுத்து கொடுக்கலாமான்னு கேட்டீங்க, சகோதரருடைய அந்த உதவியாவிலையும் கொடுக்கலாமான்னு கேட்டீங்க. அவங்களுக்கும் அதே சட்டம் தான். ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஒரே சட்டம் கொடுக்கக்கூடாது. அது இப்போது இன்னொரு சட்டத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிடுவோம். நாம் உலஹையா கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த கறி முஸ்லீம்களுக்கு போய் சேரணும், மற்றவங்க கொடுக்கக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. அதே நேரத்தில் வேறொரு உலஹையா கொடுக்குறாரு, அவர் கறி நமக்கு தந்தார். ஏன்னா உதவியாக கொடுக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கொடுக்க தானே செய்வாங்க, நமக்கு தந்தார். இந்த கறியை பிற சமூகத்து சகோதரருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் உதவியாக கொடுத்தீங்க, எனக்கு கறியை தந்தீங்க, இப்போ என்கிட்ட கறி இருக்குது, நான் பிற சமூகத்தை சகோதரர் கொடுக்கலாமான்னா நான் கொடுக்கலாம். ஏன்? நான் இப்போ உலஹையா கொடுக்கல, உலஹியா கறி எனக்கு சேர்ந்துருக்கிறது. எனக்கு எப்போ வந்துருச்சோ அது என்னுடைய சொந்தமானது, என்னுடைய உரிமைக்கு உட்பட்டது. நான் என்ன வேணுமானு செய்யலாம், நான் சமைத்தும் சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்? நான் உதவியா கொடுக்கல, உதவியா கொடுத்து நான் தந்திருக்கிறாங்க, எனக்கு இது சொந்தமாகி போய்விட்டது. நான் விருப்ப பிரகாரம் அதை நான் உபயோகிக்கலாம். அதன் வழியில் நான் பிற சமூகத்து சகோதரருக்கு கூட நான் கொடுக்கலாம்.
அதனால் உலுஹியா கறி அப்படிங்கிறதே அடுத்தவங்க கொடுக்கக்கூடாதுங்கிறதல்ல. யார் உலுஹியா கொடுக்குறாங்களோ அவங்க அதை கொடுக்கக்கூடாது, முஸ்லீம்கள் கொடுத்துட வேண்டியதுதான். முஸ்லீம்கள் உலுஹியா கறியை பெற்றிருப்பார்கள் அல்லவா, அதை பிற சமூக சகோதரர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், கரியாகவும் கொடுக்கலாம், சமைத்தும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்வோம்.